எர்த் இஸ் கெட்டிங் எ நியூ மூன். உலகத்துக்கு நம்மளுக்கு ஒரு புது நிலா கிடைக்கப் போகுது. ஏதோ ஃபியூச்சர்ல எல்லாம் இல்ல. இன்னும் 10 நாள்ல. அது என்ன சொல்றேன்னு சொல்லி பயங்கர ஆச்சரியப்படுவீங்க. இல்ல எஸ். இந்த ஒரு நிலா லிட்ரலா உண்மையிலேயே நம்மளுக்கு எப்படி எர்த்ல இருந்து பார்க்கறப்போ நிலா தெரியுதோ அது ஒரு சேட்டிலைட் கரெக்ட். அந்த மாதிரி நம்மளுக்கு இன்னொரு நிலா ஆண்ட். இது ஒரு புது விஷயம் எல்லாம் இல்ல. நெறைய பிளானட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நெறைய நிலா இருக்குது. எர்த்துக்கு ஒரு நிலா இருக்குது. கரெக்ட்டா அந்த மாதிரி இன்னொரு சேட்டிலைட் வந்து வரப்போகுது நம்ம எர்த்துக்கு. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இன்னும் 10 நாள்ல வந்துரும். ஓகேவா? 10 நாள்ல நம்ம எர்த்த சுத்தி அது சுத்த ஆரம்பிச்சுரும். பட் ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 57 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலா சொல்லணும்னா செப்டம்பர் 29 வந்து கிளம்பி போயிடும். ஸோ மொத்தமே ஒரு 57 டெஸ்ட் தான் நம்மள சுத்தி இருக்க போகுது. பட் 57 டெஸ்ட்க்கு எர்த்துக்கு ஒரு சேட்டிலைட்ல 2 சேட்டிலைட், ஒரு டெம்பரரி சேட்டிலைட், ஒரு மினி மூன் எர்த்துக்கு கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு இந்த மினி மூன் பத்தி தான் உங்ககிட்ட டீடைல்டா சொல்லப் போறேன். கேட்கறதுக்கே கிரேசியா இருக்குல்ல? அது இன்னும் கிரேசியா போகுது. ஏன்னா இந்த மினி மூனுக்கும் நம்ம மகாபாரதத்துல வரக்கூடிய அர்ஜுனன் இருக்காங்க. இல்ல அந்த கேரக்டருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுல மாடர்ன் சயின்ஸ் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு மகாபாரதம்னு சொல்றேன்னு கேக்குறீங்க. இல்ல அங்க தான் கதையில ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. டீடைல்டா எல்லாத்தையும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு என்ன? இது ஒரு மூணுன்னு சொல்றியே, இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் அன் ஆஸ்ட்ராய்டு. ஓகேவா? உலகம் வந்து எப்படி சூரியனை சுத்திட்டு வருதோ, நம்ம ஒரு டைம் மொத்தமா சுத்திட்டு வர்றதுக்கு வந்து 365 நாட்கள் ஆகுது. அதுதான் ஒரு வருஷம்னு சொல்றோம். கரெக்ட்டா? இது மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி நடுவுல பெரிய பெரிய கற்கள் இருக்குது. இந்த கற்களுமே வந்து சூரியனை சுத்திட்டு வந்துட்டே இருக்குது. அதுல ஒரு பன்ச் ஆஃப் ஸ்டோன்ஸ்க்கு, ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்னால், அர்ஜுனாஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். இதை 1991 வந்து ராபர்ட் ஹெச் மேக்னாட் அப்படிங்கிறவர் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. அவர் அதுக்கு வச்ச பேர் தான் அர்ஜுனாஸ் ஆஸ்ட்ராய்டுன்னு. இது வந்து 365 டெஸ் எடுத்துக்குது. எக்ஸாக்ட்டா எர்த் வந்து எத்தனை வருஷம் எடுத்துக்குதோ, எத்தனை நாள் எடுத்துக்குதோ அதே கணக்கு தான். இந்த ஆஸ்ட்ராய்டுக்கும் இது ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ்க்கு வந்து 687 நாட்கள் தேவை ஒரு வருஷத்துக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மள பொறுத்த அளவுக்கு எர்த்ல இருந்து பார்க்கறப்ப, எர்த்துக்கு ரொம்ப சிமிலரா, எர்த்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பன்ச் ஆஃப் நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நியோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேட்டகரியில இந்த அர்ஜுனா ஆஸ்ட்ராய்ட்ஸ் வருது. அதுல ஒரு ஆஸ்ட்ராய்டு. ஓகேவா? இந்த ஆஸ்ட்ராய்டு பேரு நான் சொன்ன மாதிரி 2024 பிடி 5. இந்த 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 2020 ஆஸ்ட்ராய்டு வந்து 57 நாளுக்கு எர்த்தோட கிராவிட்டினால புல் பண்ணப்பட்டு, அதாவது எர்த்தோட புவியீர்ப்பு சக்தினால இழுக்கப்பட்டு, எர்த்தோட நிலாவா டெம்பரரி சேட்டிலைட்டா 57 டெஸ்க் இருக்க போகுது. அது இன்னும் 10 நாள்ல எர்த் கிட்ட வந்து சேர்ந்துரும். கிரேசி ரைட். இதுல இன்னும் அடிஷனலா ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்னபடி 2024? ஓகே. இந்த இன்னும் அடிஷனலா ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்னபடி 2024? ஓகே. இந்த இன்னும் அடிஷனலா ஒரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்னபடி 2000 வருஷம்? அது என்னபடினா, அதுல இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜெனரலா இந்த ஆஸ்ட்ராய்டு எல்லாம் பேர் வைக்கிறாங்க இல்ல? அப்படி பேர் வைக்கிறப்போ, ஜனவரியில ஒரு ஆஸ்ட்ராய்டு கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுக்கு அப்படின்னு பேர் வைப்பாங்களாம். அதே ஜனவரியோட 2nd ஹால்ஃப்ல ஜனவரியோட 1 15 டெஸ்ல கண்டுபிடிச்சா ஏ. ஜனவரியோட 2 15 டெஸ்ல கண்டுபிடிச்சா பி. இது வந்து ஜெனரலா நம்ம ஆஸ்ட்ராய்ட நேம் பண்றதுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஸோ அந்த கணக்குப்படி ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து நாசாவோட அட்லஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் அமைப்பு. ஓகேவா? இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராய்டு டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஜெனரலா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் எல்லாம் வர்றது வந்து எர்த்த வந்து இடிச்சு, எர்த்ல பேராபாத் வந்துடக்கூடாதுன்னு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு அட்லஸ்னு ஒரு சிஸ்டமே வச்சிருக்காங்க. நாசா நான் சொன்ன மாதிரி ஆஸ்ட்ராய்டு டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் எர்த் வந்து இம்பாக்ட் பண்ணக்கூடிய கடைசி அலர்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த அட்லஸ் சிஸ்டம் வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி 2024 வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு பி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஸோ அப்படின்னு பிப்த் ஆஸ்ட்ராட் இதை ஐடென்டிஃபை பண்றாங்க. இது வந்து ஜனவரி 1.
ஹாஃப்லயே ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, இது 85 அந்த மாதிரி வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற நேமிங் பேட்டர்னும், இதுக்கும் அர்ஜுனாவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ராபர்ட் ஹெச் மேக்னாட் அப்படின்னுங்கிறவர் வந்து 1921ல வானத்த பார்த்துட்டு இருக்கப்போ, இந்த பன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எர்த்துக்கு ரொம்ப கிட்ட போயிட்டே இருக்குன்னு பார்த்த உடனே, அவருக்கு அர்ஜுனனோட பேர் வைக்கிறாரு. மகாபாரதத்தில் இருக்கிற அர்ஜுனனை